Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான மசாலா ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. முதல்ல இந்த ரசம் செய்யறதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் தனியா, 8 பல் பூண்டு, அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இந்த மசாலா எல்லாத்தையும் அம்மியில் வச்சு லைட்டாக தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதா இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அம்மியில் வச்சு எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளோட மசாலா ரெடியாக இருக்குது. இது தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக புளியை கரைச்சி எடுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த புளியை நல்லா கரைச்சி எடுக்கலாம். புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியோட நடுப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த புளி தண்ணியோட இந்த தக்காளியை சேர்த்து கைகளாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு ரசம் செய்யும் போது ரசம் ரொம்பவே சுவையா இருக்கும். தக்காளியை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம், அதனால மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரசம் செய்கிறதுக்கு தேவையான மசாலாவும் புளித்தண்ணியும் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ரசத்தை தாளிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்க்கலாம். ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை லைட்டாக கீறி எடுத்திருக்கேன், இதையும் சேர்க்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த புளி தண்ணியை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் லைட்டாக நுரைச்சி வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மசாலா ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசம், இங்கே சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.